ஹாய், அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதம் தலைகை வழிபாடு பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். புரட்டாசி மாசம்னாலே அது செல்வ கடாட்சத்துக்கு உரிய மாதம். செல்வ கடாட்சத்துக்கு உரிய கடவுள் என்றாலே பெருமாள் தான். இந்த திருப்பதியில் வாரத்துடன் இந்த புரட்டாசி மாத உற்சவம் பெருமாளுக்கு நடக்கும். திருப்பதி எவ்வளவு செல்வ செழிப்போடு வளர்ந்து நிற்கிறதோ அதே போல புரட்டாசி மாதம் நம்முடைய வீட்டிலும் பெருமாளை வாரத்துடன் கொண்டாடி வழிபாட்டை மேற்கொண்ட நம்முடைய வீட்டில் செல்வம் புரளும். இந்த புரட்டாசி மாதத்துல வந்திருக்கும் 4 சனிக்கிழமையும் சிறப்பு வாய்ந்த சனிக்கிழமை. இதில் நீங்க எந்த சனிக்கிழமை தலிகை போட்டாலும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பானது பன்மடங்கு உயரும் என்று சொல்லப்படுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் எந்தெந்த சனிக்கிழமையில் பெருமாளை எப்படி வழிபாடு செய்வது என்பதுதான் நம்ம பார்க்கணும். இந்த மாதம் மொத்தம் 4 சனிக்கிழமை 21/9/2024 மகாபரணி நட்சத்திரத்தோடு முதல் சனிக்கிழமை வந்திருக்கிறது. இந்த சனிக்கிழமை முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்வது சிறப்பு. ஏனென்றால் இந்த வாரத்தில் மகாலயபட்சம் சேர்ந்து இருக்கிறது. முடிந்தால் முதலில் தலிகை போட்டுவிட்டு பெருமாள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். மாலை 6 மணிக்கு மேலாக கூட முன்னோர்கள் வழிபாட்டை வீட்டில் எளிதில் செய்து கொள்ளலாம். முதல் வார சனிக்கிழமை தலிகை உகந்த வாரம்தான். 28/9/2024 ஏகாதேசி திதியோடு சனிக்கிழமை வந்திருக்கிறது. 2வது வாரம் ஏகாதசி திதி வந்திருப்பதால் நிறைய பேர் விரதம் இருப்பீங்க. பெருமாளுக்கு தலிகையிட பல வகையான பிரசாதம் ரெடி செய்வீங்க. அன்று விரதம் இருந்தால் இந்த பிரசாதங்களை எல்லாம் உங்களால் சாப்பிட முடியாது. அந்த நாள்ல வெறும் மாவிளக்கு தீபம் போட்டு பெருமாளை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி 5ஆம் தேதி 10ஆம் மாசம் 2024 சனிக்கிழமை நவராத்திரியோடு சேர்ந்து வந்திருக்கு. அந்த நாள்ல மகாலட்சுமி வழிபாட்டை வீட்டில் செய்வது ரொம்ப 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 சிறப்பு. இந்த நாள்ல நீங்கள் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்தால் உங்கள் பண கஷ்டம் முற்றிலும் தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்க மனசுல தோணும், என்னங்க சனிக்கிழமை என்றாலே பெருமாள் தான் வழிபாடு, நீங்க என்ன மகாலட்சுமி வழிபாடு செய்ய சொல்றீங்க அப்படின்னு தோணும். ஆனா முதல் 2 வாரத்துல பெருமாளை வழிபாடு செய்து விட்டவர்கள் 3வது வாரம் மகாலட்சுமி தாயாரை பிரத்யேகமாக கும்பிடலாம். முதல் 2 வாரம் சனிக்கிழமை தலிகை வழிபாடு செய்யவில்லை என்றால் இந்த 3வது வாரம் பெருமாளையும் மகாலட்சுமி தேவியையும் ஒரு சேர வைத்து வழிபாடு செய்யுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கடைசி சனிக்கிழமை 4வது வார சனிக்கிழமை 12ஆம் தேதி 10ஆம் மாசம் 2024 திருவோணம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. பெருமாளுக்குரிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இந்த நாள்ல பெருமாளை தலிகை போட்டு வழிபாடு செய்தாலும் சரி, அல்லது வெறும் மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்தாலும் சரி, வெறும் துளசி இலைகளை வாங்கிவிட்டு கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி வழிபாடு செய்தாலும் சரி, உங்களுக்கு மொத்த புண்ணியமும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை. இதோட நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க. எங்களுடைய குடும்பத்தில் தலிகை இடுவதற்கு வழக்கமே இல்லை, ஆனால் எங்களுக்கு பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தலிகை இட்ட பலன் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், நாங்க என்ன செய்வது அப்படின்னு நினைக்கிறவங்க, தலிகை இடக்கூடிய வழக்கம் இல்லாதவர்களுக்கு ஒரு எளிய வழிபாடு என்னதுன்னா, உங்களுடைய வீட்டுல பெருமாள் திருவுருவப்படம் இருக்கு இல்லையா, அதை நல்லா தொடச்சு மஞ்சள் சந்தன குங்குமம் போட்டு வைத்து துளசி இலை மாலை போட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை எடுத்து பெருமாளுடைய நெற்றி அல்லது தாடை பகுதியில் வச்சு விடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்க வீட்டுல இருக்கும் பண கஷ்டத்தை முற்றிலும் நீங்கும். ஒரு பஞ்ச பாத்திரத்துல சுத்தமான தண்ணீர் எடுத்து ஒரு ஏலக்காய், மிக குறைந்த அளவு கொஞ்சமா பச்சை கற்பூரம், ஒரு 2-3 துளசி இலைகளை போட்டு அந்த தீர்த்தத்தை பெருமாள் முன்பு வச்சிருங்க. பெருமாள் படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி பெருமாளுக்கு 2 வாழைப்பழம் நெய்வேத்தியம் வைத்தாலே போதும். நீங்க பெருமாளுக்குன்னு தனியா செய்யுங்க அப்படின்னு சொல்ல போறதில்ல. உங்களால முடிஞ்சது 2 வாழைப்பழம் நெய்வேத்தியமா வச்சு பெருமாளை வணங்கினாலே போதும். பெருமாள்கிட்ட எங்களுக்கு உன்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் தேவை என்று சொல்லி பெருமாளுக்கு தீப தூபம் காட்டி உங்களுடைய வேண்டுதலை பெருமாளிடம் வைக்கலாம். பெருமாள் பூஜைகள் செய்யும் போது கண்டிப்பாக பெருமாளின் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே சொல்லணும். பெருமாளுடைய மந்திரம்னா ஓம் நமோ நாராயணா அல்லது கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கொண்டே செய்யணும். அதே மாதிரி உங்க வீட்லயும் பாடல்கள், பெருமாளோட பாடல்களை யூடியூப்ல இல்ல டேப்ல எதுலையாவது நீங்க கேட்டுக்கிட்டே உங்களுடைய வழிபாட்டை அமர்க்கலமா செஞ்சு முடிக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எங்க வீட்டுல அம்மனுக்கு மட்டும்தாங்க மாவிளக்கு போடுவாங்க, பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு பழக்கம் இல்லை,
நம்ம இப்போ போடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்றவங்க கண்டிப்பா வழக்கம் இல்லாதவங்க கூட பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம். தவறே கிடையாது. இதுவரைக்கும் பெருமாளுக்கு நீங்க மாவிளக்கு போட்டதில்லை, இந்த வருஷம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு மாவிளக்கு போடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக போடலாங்க, தப்பு இல்லைங்க. இன்னொரு விஷயமுங்க, உங்க வீட்டுல இருக்கிற முன்னோர்கள் பெரியவங்க மாவிளக்கு போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அரகுர மனசோட எந்த வழிபாட்டையும் செய்யாதீங்க. முழு மன நிறைவு இருந்தால் மட்டுமே மாவிளக்கு போட்டு பெருமாளை வழிபாடு செய்யலாம். உண்மையான பக்தியோடு நீங்கள் நாளை 2 நிமிடம் மனதார நினைத்து வழிபாடு செய்தாலும் கூட உங்களுக்கு அவரின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய 4 சனிக்கிழமையும் இதே போல வழிபாட்டை நீங்கள் வீட்டில் எளிமையாக கூட செய்யலாங்க. நம்பிக்கை உள்ளவங்க பெருமாளுடைய வழிபாட்டு செஞ்சு பெருமாளின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.